தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துகள். நாளை காலை இப்படி இந்த ஒளிப்பதிவு ரெக்கார்டாகும் நேரம் இரவு மணி 9:30, 3ஆம் தேதி, மே மாதம் 3ஆம் தேதி. நாளை காலை 8 மணிக்கு எல்லாமே கிழக்கே சூரியன் உதித்துவிடும், வெயிலும் கடுமையாகிவிடும். அதைவிட அரசியல் வெயில் கடுமையாக தமிழகத்தையே தாக்கப் போகிறது. பலர் குதிப்பார்கள், பலர் கொதிப்பார்கள், பலர் மனம் வெம்பி சுருண்டு விடுவார்கள், பலர் உற்சாகத்தில் உச்சிக்கட்டத்தில் களியாட்டம் செய்வார்கள். இதெல்லாம் நாளை நடக்கப் போகிறது. இதை பல வகைகளில் தேடி பிடித்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 3 திறமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய முடிவு என்னவென்றால், தமிழகத்தை பொறுத்தவரையில் சுமார் 123 சீட்டுகள் டிஎம்கே பெற்று முன்னிலையில் வந்து ஆட்சி அமைக்கும். இதற்கான வாய்ப்பு சுமார் 90%. அப்படியும் தவறினால் சுமார் 133 சீட்டுகள் கிடைத்தாலும் கிடைக்க வாய்ப்பு. ஆனால் அதற்கு வாய்ப்பு சுமார் 60% தான். இதை விட குறைந்தாலும் ஆகலாம். ஏனென்றால் சுமார் அல்ல, சரியாக 118 சீட்டுகள் வென்றால்தான் அப்சல்யூட் மெஜாரிட்டி தனி பெரும்பான்மையில் தமிழக அரசை டிஎம்கே பிடிக்க முடியும். அப்படி முடியாத ஒரு சூழ்நிலையில் அதற்கு சமமாக ஏடிஎம்கே வந்தால், ஏனென்றால் ஏடிஎம்கே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படி சுமார் 100 அல்லது 110. இதெல்லாம் போக தமிழக வெற்றி கழகம், புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழகம் வெற்றி கழகம் சுமார் 10-20 சீட்டுகள் கிடைக்கும். ஆக தமிழக வெற்றி கழகமும் ஏடிஎம்கேயும் ஒன்று சேர்ந்து கூட சுமார் 118 பிடித்துவிட்டால் அவர்கள் கூட ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு இருப்பதை பார்த்தால், அறுதி பெரும்பான்மையோடு டிஎம்கேயும் அதனுடைய கூட்டணிகளும் நாளைக்கு ஆட்சி அமைக்கப்படும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். இது என்னுடைய கருத்து அல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய கருத்து. இது தமிழகத்தை பொறுத்தவரை. கேரளாவுடைய ரிசல்ட் நாளைக்கு தெரிஞ்சுக்கிறோம். கேரளாவிலும் 2 பேர் சரியான போட்டி. அதாவது டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ஒன்று, இன்னொன்று யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட். இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட 50-50 வாங்குகிற மாதிரி நெக் டு நெக் இந்த பயங்கரமான ஓட்டப்பந்தயத்தில், ஒரு 500 மீட்டர் ஓட்டி பந்தயத்தில் கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் கோட்டை துழுவதைப் போல ஒரு கை மட்டும் நின்றுக்கும் யாரோ ஒருத்தருக்கு அவருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அந்த மாதிரி யாரோ ஒரு சிலருடைய சீட்டுகளால் ஏதோ ஒரு கட்சி அமைக்கும். அந்த கட்சி பெரும்பான்மை பிரணாயி விஜயன் அவருடைய கட்சியாக தான் இருக்கும் போல் இருக்கிறது. அதுதான் இன்றைய நிலவரம். அங்கேயும் பிஜேபிக்கு வேல்யூ இருக்காது. தமிழகத்திற்கும் பிஜேபி வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. ஆனால் இதே சமயம் வெஸ்ட் பெங்காலில் பெரும்பாலும் பிஜேபி வரக்கூடிய ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த திரிணாமுல் காங்கிரஸ் உடைய தலைவர் பாடுபட்டு முயற்சி பண்ணுகிறார்கள். அவருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவிக்கு கிடைக்குமா அல்லது பிஜேபிக்கு கிடைக்குமா என்பது அதுவும் சந்தேகத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் அங்கே ஓரளவு 10-20 சீட்டோ நேஷனல் காங்கிரஸ் கிடைக்கும். அப்படி ஒன்று கிடைத்தால் அவர்களை கட்சியில் சேர்த்து கொண்டு அவர்களோட கூட்டணி சேர்ந்து, தேர்தல் முடிந்த பிறகாவது கூட்டணி சேர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தை பிடித்து ஆட்சி செய்வதாக தோன்றும். அதற்குத்தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் நேஷனல் காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டு சேராது. அதுதான் ஒரு காரணம். அப்சல்யூட் மெஜாரிட்டி பிஜேபிக்கு வர்றதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அதே போல் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் வாய்ப்பு குறைவு. இந்த நேஷனல் காங்கிரஸ் அந்த சின்ன சாண்ட்விச்சை யாராவது பிடித்து யார் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அது பெரும்பாலும் திரிணாமுல் காங்கிரஸுக்கு தான் போய் சேரும் என்று
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கு. இதுதான் நாளைய முடிவு. நாளைக்கு இரவு தான் தெரியும் எது எந்த மாநிலத்தில் யார் ஆட்சி அமைத்தார்கள், எந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜோசியமும் பலிக்கிறது என்று நாளைக்கு இந்நேரம் எல்லோருக்கும் பட்டவர்த்தனமாக தெரிந்துவிடும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். யார் ஜெயித்தாலும் யார் தோற்றாலும் ஜனநாயகம் வெல்ல வேண்டும். அது வெல்வது உறுதி.